ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 1 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டி கிளம்புறாங்க. பாட்டி கிளம்பும்போது மீனா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மீனா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தனியாக போய் மீனா கிட்ட போய் அம்மா உன் நகையெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா நடந்ததெல்லாம் பாட்டிகிட்ட சொன்னோன்னே, பாட்டி இன்றைக்கி விஜயாவை ஒரு வழி கேட்காம விட மாட்டேன்னொன்னே, இல்லை பாட்டி நீங்கள் கேட்காதீங்க, அப்புறமா மாமாவுக்கு வர இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னோடனே முத்துவை கூப்பிட்றாங்க. என்னடா இவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஒருவேளை சொத்தை இவங்களே வாங்கலான்னு பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் மனோஜும் பேசிக்கிறாங்க. உடனே அவங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேருக்கு இது மட்டும் நல்லா தெரியுமே அப்படின்னு. அப்புறமா முத்துவை கூப்பிட்டு நீ இவங்களை நல்லா பார்த்துக்கோ மீனாவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் வந்து ரோஹிணியையும் ஸ்ருதிக்கிட்டேயும் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி நடந்துக்கணும், நீங்கள் 3 பேரும் அக்கா தங்கச்சியாக இருந்துக்கணும்னு சொல்லி, அப்புறமா ரோஹிணிக்கிட்ட நீ தான் மூத்த மருமக, ஆனால் நீ வந்து இவளை பார்த்து கற்றுக்காத மீனாவை பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பாட்டி கிளம்பிடுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வந்து கொசு கடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொசு பேட் எடுத்துகிட்டு வந்து கொசு அடிக்க வராங்க. அப்போ அவங்க வந்து இந்த ஃப்ராக் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ அண்ணாமலைக்கு மனோஜுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ எல்லோரும் ஸ்ருதியை தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ருதி கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், அடுத்தவங்களை பற்றி நான் ஏன் யோசிக்கணுன்னே இப்போ மீனா தனியாக கூட்டிகிட்டு போய் ஸ்ருதிக்கு புரிகிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.